ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். செங்கல்பட்டுல தான் ஷூட் பண்ணோம். அதுக்கு வந்து பகவதி பாலசார் தான் ஃபுல் கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனா கார்த்தி பண்ணாரு. அப்போ என்ன அப்படின்னா, நாங்க உள்ள வந்த டீம் நடிக்க வந்தவங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தவங்க, இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்ன டோட்டலா லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு ரூம்குள்ள ஒரு 30 பேர் இருப்பாங்க. 30 பேருக்கு லாக் பண்ணிட்டு அந்த டைம்ல வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணலான்றது புரியல எனக்கு. நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. படம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் முடிச்சேன். அந்த படம் 3/4 மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம். அப்ப பகவதி சார் தான் கேமராமேன். நீ 2 நாள் அந்த ரூம் விட்டு வெளியில வர முடியல, இந்த லாட்ஜ்ல இருந்து வெளில வர முடியல, லாக் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை, யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல வந்து லாக் ஆயிட்டோம். அப்ப பகவதி பாலா சார் தான் வந்து கூட இருந்து அந்த 2 நாள் கூட இருந்து அந்த நபர்கள் கிட்ட இருந்து என்ன தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீரல் இல்லாம, ஏன்னா எல்லாரும் கத்தியோட இருந்தாங்க அந்த ரூம்ல, சின்ன ஒரு கீரல் கூட இல்லாம என்ன வெளியில கொண்டு வந்தாரு அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர், என்னோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரியில போயிட்டு வீட்டுக்கு கூட போகல. அப்போ ஒரு 2 மாசம் என்னோட நண்பரோட ரூம்ல தங்கியிருந்தேன் நான். அவ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் பேசுறது யாரும் பாத்தீங்கன்னா, ஒன்னு பகவதி பாலா சார் கால் பண்ணி பேசுவாரு, அப்படி இல்லைன்னா என்ன லாக் பண்ற 30 பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குமார் என் நண்பர் ஒருத்தர், எனக்கு ஆதரவா பேசுறது யாருன்னா பகவதி பாலா சாரும் குமார், அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்றது தெரியல, சினிமா வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணாம்னு ஒதுங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் பகவதி பாலா சார் கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சினிமானாலே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டிதான் நீங்க வந்து 15 படம் பண்ணியிருக்கேன், நீங்க 2வது படத்துக்கே இப்படி வந்து தேடி போகாதீங்க அப்படின்னு நான் கூப்பிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் வந்து சென்னையில வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிட்டு விழுப்புரம் போய் ஆபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அங்க ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் பகவதி சாலா ஹெல்ப் பண்ணி பண்ணாரு. அவர் சொன்ன இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு சொன்னேன், ஹீரோ பண்ணுங்க அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இந்த படத்தோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான். இது என்னோட ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது. அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவுல வந்து இந்த படத்துக்கு எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே, நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்றேன், எந்த காரணத்தோடு படம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த 2 பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காங்க. அதனால இந்த 2 பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.